ஹலோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப நாளாக வரல, இனிமேல் வந்து கண்டிப்பாக வீடியோ கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி வந்து ஃபீர்னி தான் செய்ய போகிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி வந்து ரவையில் நிறைய பேர் செய்கிறாங்க. பட் எனக்கு ரைஸில் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி கிட்ட ஸ்டாக் இல்லை. அண்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பாலில் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியும் ஏலக்காவும் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை பால் கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அரிசி வெந்துடும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சுகர் வந்து தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்தணும் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட ஃபீர்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.